கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। அருமையான தருணமாக இருக்கிறது இது. और बहुत ही खूबसूरत मौका है ये। உங்களெல்லாம் சந்திப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. और आपसे जो मैं मिल रहा हूँ बहुत खुश हो रहा है मुझे। ஆமாம், நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். और बहुत सालों के बाद इस कलीसिया में आया हूँ। ஆனால் அண்ணனோட மாதம் மீட்டிங்கில் அங்கே அட்டன் பண்ணுவோம் கோயம்புத்தூரில். पर हर महीना जो कोयम्बतूर में हम अटेंड करते हैं। ஆமாம், இன்றைக்கி உங்களை சந்தித்து நேற்று நான் வரக்கூடிய சூழ்நிலை கிடையாது. और कल जो है मैं आ नहीं सकता है, ऐसा हो गया था। ஆமாம், வேற ஒரு வண்டிக்கு ராஜ்கோட் எக்ஸ்பிரஸ்க்கு போட்டிருந்த டிக்கெட்டு और राजकोट एक्सप्रेस में टिकट लिया था हमने। ஒரு வாரமாகவே அது வெயிட்டிங் லிஸ்ட்லேயே தான் இருந்துச்சு। और एक हफ्ते से वो वेटिंग लिस्ट में था। வர வேணாம்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டேன்। और नहीं आना है करके मैंने कैंसिल कर दिया। கிறிஸ்டியா கிட்ட பேசினேன்। और बहन क्रिस्टी से मैंने बात किया। ஆமாம், அவங்ககிட்ட சொல்லி சரி பண்ணியாச்சு, நான் வரலக்கா, அடுத்த டைம் வரேன்னு சொல்லி சொல்லிட்டேன்। और उनको बोल दिया कि मैं आ नहीं सकता हूँ, अगले महीने आता हूँ। ஆமாம், அடுத்த டைம் வரும்போது ஃபேமிலி எல்லாரும் வாரன்னு சொல்லியிருந்தேன்। और अगली बार जब आएंगे फैमिली के परिवार के साथ आएंगे। ஆமாம், அதுக்கப்புறம் பாஸ்டர் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க। उसके बाद पासवान ने कॉल कर दिया, எல்லாருமே வாங்க கண்டிப்பாக அப்படின்ட்டாங்க। सभी लोग जरूर आइए। ஆமாம், எப்போவுமே நான் என்னோட பழக்கம் எப்படின்னா, और हमेशा जो मेरा आदत कैसा है, அவங்க சொல்கிற வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படிவேன் பார்த்துருங்க। और वो जो बोलते हैं वैसे मैं पालन करता हूँ। முடிஞ்ச அளவுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருவேன்। और जितना हो सके उतना मैं पालन करता हूँ। நான் அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் மேலமா ஒரு உறவாக நாங்கள் நினச்சிருக்கிறோம்। और 20 साल से भी बढ़कर एक संबंध बनाया है। குடும்பத்து காரியமாக இருந்தாலும் சரி, और परिवार का कोई चीज हो, என்னோட தொழில் சம்பந்தப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, और मेरा व्यापार का संबंध कुछ हो, அவங்க கிட்ட முக்கியமான ஆலோசனை நான் கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன்। और उनसे अनुशासन लिए बगैर मैं कुछ करता नहीं। நான் எப்படி நினைக்கிறேன்னா, मैं कैसे सोचता हूँ, ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் நேசிச்சு நான் பழகிறனால, और परमेश्वर का सेवक है वैसा एक प्रेम से मैं जो संबंध मैंने बनाया है, அவங்க சொன்னா சரியா இருக்கும், और वो यदि कहेंगे तो वो सही होगा। அதில் நான் கண்டிப்பா இந்த நாள் முதல் கண்டிப்பா அதில் உறுதியா இருக்கிறேன்। और आज के दिन तक मैं उस चीजों में स्थिर हूँ। நான் மறுபடியும் நான் நினைக்கிறது என்னன்னா, और फिर से मैं यही सोचता हूँ, கர்த்தருடைய வருகை மட்டும் நான் இந்த விசுவாசத்திலையும் और परमेश्वर के आगमन तक इस विश्वास में, அந்த ஐக்கியத்துல நான் இருக்குன்னு சொல்லி நான் ரொம்ப பிரயாசப்படுறேன்। और उस संबंध में बने रहना है करके मैं प्रयास करता हूँ। ஆமா, ஏன்னா நான் ஒரு 19-20 வயசுல அவங்க கூட நான் பழக்கத்துல ஆரம்பிச்சிட்டேன்। और 19 या 20 उम्र होगा मेरा, तब से हमारा है। ஒரு கடுமையான குடும்ப சூழ்நிலை மத்தியில தான் அவங்க கிட்ட நான் பழக்கமானேன்। और बहुत ही एक परिवार का कठिन परिस्थिति के अंदर संबंध में आए हम। அக்காவோட தம்பி பிரபுன்னு இருக்காங்க। और बहन का जो भाई प्रभु है, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கின சகோதரர் அவர்தான் பாத்துருங்க। और मेरे जीवन में एक बहुत बड़ा बदलावट का कारण वही है। அவங்க கொண்டு போய் பாஸ்டர்ட்ட அறிமுகப்படுத்தி வச்சாங்க। और वो मुझे लेकर गए और पासवान से परिचय कराया। அதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு। और उसके बाद उनका काम खत्म। நான் அவங்கள இருக்க பிடிச்சிக்கிட்டேன்। और मैंने इनको पकड़ लिया। ஆமா, எவ்வளவோ சொல்லலாம், சொல்லிட்டே இருக்கலாம்। और बहुत बोल सकते हैं हम। ஆமா, ஒரு சில காரியத்தை மட்டும் நான் சொல்றேன் பாத்தீங்க, ஊழியத்தில் நடந்த சம்பவத்தை சொல்றேன்। और कुछ चीजों को मैं बताता हूँ जो सेवा में हुआ। ஆமா, நாங்க ஞாயிற்றுக்கிழமை நான் கோயம்புத்தூர் வந்து பொள்ளாச்சிக்கு சர்வீஸ்க்கு போனோம்னா, और कोयम्बतूर से पोलाची जो है सर्विस के लिए जाना அங்க हो, 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, वहाँ पर 10 बजे शुरू होता 11 है, மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 11 बजे शुरू होता है। ஆமா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து போறதுக்கு 1.5 மணி நேரம் டிராவல் ஆகும்। और कोयम्बतूर से वहाँ पर जाने के लिए 1.5 घंटे का सफर है। ஆமா, நான் கரெக்டா அந்த 11 மணிக்கு அது ஒரு குமரன் நகர் பஸ்ஸுக்கு 5ஆம் நம்பர் பஸ் உண்டு। और बराबर एक बस होता है 5 नंबर का। அந்த பஸ்ஸை பிடிச்சு போனா அந்த ஆராதனையில கரெக்டா அட்டெண்ட் பண்ணிரலாம்। और उससे यदि पकड़ लिया तो सही से उस आराधना में भाग ले सकते हैं। ஆமா, அதை முடிச்சிட்டு அக்கா வீட்ல நான் சாப்பிட்டுருவேன் மத்தியானம்। और वो होने के बाद जो है बहन के घर में मैं भोजन कर लेता ஆமா, हूँ। நான் இதெல்லாம் சொல்றேன்னு சொல்லி நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க। और ये सब बोलता हूँ तो कुछ सोचिए मत आप। ஆமா, இது வந்து நீங்களும் எப்படி வளர்ந்திருக்கணும்ங்கற ஒரு அறிகுறிக்காக தான் நான் சொல்றேன் और பாத்தீங்க। आपको भी कैसे बढ़ना चाहिए उसके लिए एक सलाह जैसा है। விசுவாசத்துல நம்ம பலப்படணும் பாத்தீங்க। और विश्वास में बल होना है। விசுவாசம் இல்லாம और विश्वास के बगैर அவரை நம்ம நேசிச்சு பிரயோஜனம் கிடையாது பாத்தீங்க। हम उस पर भरोसा करके विश्वास करके कोई मतलब அதே नहीं। போல और वैसे ही கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் பாத்தீங்க। और पालन करना बहुत ही जरूरी है। கீழ்ப்படிதல் இல்லாம और पालन करने के बगैर விசுவாசிக்க முடியாது। हम विश्वास कर नहीं ஒரு सकते। ஊழியக்காரங்க சொல்றாங்கன்னா, यदि एक सेवक कहते हैं, முதல்ல நம்மளுக்கு என்ன வேணும்னா கீழ்ப்படிதல் வேணும் பாத்தீங்க। पहला क्या चाहिए, उसे पालन करना है। ஆமா, எனக்கு வந்து அந்த டைம்லலாம் என்னோட பிசினஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா, और उस समय में मेरा व्यापार यदि देखूं, ரொம்ப குறுகிய பிசினஸ் தான்। और बहुत ही छोटा था वो। ஒரு நாளைக்கு 250 ரூபாய் 300 ரூபாய் அப்படிதான் வருமானம் இருக்கும்। और एक दिन का जो है 200-300
उतना ही मिलता था அந்த வார்த்தையில நான் பலப்பட்டு இருந்தேன் பாத்துருங்க. और उस वचन में मैं बलवंत हुआ था செய்தி அங்க மீட்டிங் முடிஞ்ச உடனே और मीटिंग समाप्त होते ही ஆமா அங்கிருந்து திருப்பூர் மாவட்டம் பொங்கலூருக்கு போக பாத்துருங்க. और वहाँ से तिरपुर जिला में एक जगह है वहाँ पर जाते हैं ஆமா அங்க ஒரு பஸ் தான் உண்டு. वहाँ पर केवल एक ही बस होता है காட்டூர் புதூர்னு சொல்லுவாங்க. और काटूर करके ऐसा है அங்க போகும்போது கரெக்டா பஸ் கிடைக்காது. और वहाँ जाने के लिए सही से बस भी नहीं मिलता அங்க யாரையும் தொந்தரவு படுத்த மாட்டாங்க அண்ணன். और किसी को जो है वो ஆமா तकलीफ नहीं देते ஆமா யாரும் வந்து கூப்பிட வாங்க और कोई मुझे लेने के लिए आओ பஸ் வர வெயிட் பண்ணி கரெக்டா போயிடுவோம். और बस जब तक नहीं आता वेट करके हम चले जाते थे. அங்க உள்ள சூழ்நிலை 9 மணிக்கு தான் நைட்டு ஆராதனை ஆரம்பிக்கணும். और वहाँ का ऐसा परिस्थिति था कि शाम को रात को 9 बजे आराधना शुरू होता था முடிஞ்ச உடனே அங்க கரெக்ட் டைம்க்கு பஸ் இருக்காது. और होते ही जो है सही समय पर बस भी नहीं होता है அதுக்கப்புறம் கொண்டு வந்து பொங்கலூர் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருவாங்க. और उसके बाद पुंगलूर उस बस स्टैंड में छोड़ देते அங்கிருந்து பல்லடத்துக்கு வரதுக்கு பஸ் இருக்கும். और वहाँ से एक और जगह पर जाने के लिए एक और बस होता है பல்லடத்துக்கு வந்துருவோம். और पल्लडम वहाँ पे आ जाते हैं हम பல்லடத்துக்கு வந்து பொள்ளாச்சிக்கு வரதுக்கு பஸ் இருக்காது. और पल्लडम से जो है पोलाची के लिए बस नहीं होता ஆமா நைட் 12 மணி ஆயிரும். और रात का 12 बज जाता है அங்க பஸ் ஸ்டாண்ட்லயே நாங்க படுத்து கிடப்போம். और बस स्टैंड में हम सो जाते थे. நான் இன்னைக்கு என்னோட பிள்ளைகளுக்கு நான் அந்த வழியா போகும்போது சொல்லி காமிப்பேன். और आज भी उस रास्ते से गुजरते समय जो बच्चों को मैं बताता हूँ நினைச்சாலே எனக்கு கண்ணீர் வருது. और वो सोचते जो आंसू நான் आता எதுக்கு है சொல்றேன்னா मैं ये क्यों कह रहा हूँ அந்த நேரத்துல உத்தமமா ஊழியம் செஞ்சாங்க. और उस समय में एक सच्चाई से सेवा की அவங்க கூட நானும் இருந்தேன். और उनके साथ मैं भी था அவங்க மூலியமா இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. और उनके द्वारा परमेश्वर के नाम को उन्होंने प्रकट किया है அந்த ஊழியத்திற்கு சப்போர்ட்டா என்ன கர்த்தர் வச்சிருக்கிறார் என்று சொல்லும்போது और उस सेवा का एक सपोर्ट के लिए मुझे रखा है वो ரொம்ப சந்தோஷமா இருக்குது. और वो सोचने पर बहुत ही खुशी होती है கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. और परमेश्वर ने आशीष किया है அப்புறம் அண்ணன் இங்க வந்துட்டாங்க, மும்பைக்கு வந்துட்டாங்க. और उसके बाद मुंबई आ गए அப்புறம் எனக்கு மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. उसके बाद शादी भी हो गया मेरा ஒரு 4-5 வருஷத்துல और 4-5 साल के अंदर என்னோட வளர்ச்சியை என்னாலே யூகிக்க முடியாத அளவுக்கு நான் வளர்ச்சி அடைஞ்சேன். और मेरा बढ़ोतरी मैं खुद सोच नहीं सका वैसा बढ़ोतरी எப்படினே சொல்ல முடியாது. और वो कैसे बोल ही नहीं सकते उसे ஆனா நான் ஜெபிக்கும்போது ஜெபிச்சேன். और जब प्रार्थना करता था मैं करता हूँ அண்ணன் கூட ஊழியத்துல இருக்கும்போது சொல்லுவாங்க और भाई के साथ जब सेवा में वो रहते थे वो कहते थे கர்த்தரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் திறனை தருவார். और परमेश्वर धन को कमाने का उस काबिलियत को देगा மோசே சொன்ன காரியம் और मूसा ने कहा है நீங்கள் அவரிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லுவாங்க. और आप लोग उनसे मांगो उससे मांगो நாங்க அந்த வாக்கு தத்தத்தைப்படி ஜெபிச்சோம். और उस प्रतिज्ञा को के अनुसार हमने प्रार्थना किया ஆமா நான் வந்து எந்த விதமான பொய் சொல்லல. और कोई झूठ नहीं कहता मैं ஒரு परसेंटेज கூட இதுல பொய் கிடையாது. और एक भी परसेंटेज उसमें जो है झूठ नहीं है. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது हम जब परमेश्वर के सम्मुख में प्रार्थना करते थे இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது என்று और यह आशीष जो है कैसा आया எல்லாரும் கேட்கும்படியாக और सभी लोग उसके बारे में पूछे நீங்க ஆசீர்வதிச்சு और एक क्लिप यदि बेचता तो उसमें 10 रुपया प्रॉफिट हुआ है करके लिख देता था அத கணக்கா கரெக்டா எடுத்து और उसे सही से जो है हिसाब बनाकर வாரம் கரெக்டா சபையில கொண்டு போய் தசம பாகத்தை கரெக்டா வைப்பேன். और हर हफ्ते जाकर कलीसिया में वो दशवांश देता था. பொய் சொல்லல. मैं झूठ नहीं कहता. கர்த்தர் அறிவார். परमेश्वर जानता है. கரெக்டா செய்வேன். सही से करता था मैं. கொஞ்ச நாள் எனக்கு அந்த வார்த்தை எனக்கு தெரியாது. और थोड़ा दिन जो है वो वचन मुझे नहीं पता था. ஒரு நாள் செய்தியில சொன்னாங்க அண்ணன். और एक दिन जो है संदेश में उन्होंने कहा ஆபிரகாமோட பிள்ளைகளா இருந்தால் நீங்களும் அந்த அவருடைய அவங்க செஞ்ச கிரியை நீங்களும் செய்வீங்கன்னு और சொல்லி. यदि अब्राहम के आप बच्चे हो तो आप भी वो ही क्रिया करोगे. அப்ப அவர் அந்த மெல்கிசேதேக்கு தசம பாகம்லாம் வைக்கிறாரு. और मलकीसेदेक वो जो दशवांश सब रखते हैं. கரெக்டா வைப்பேன் பாத்துருங்க. सही से मैं रखता था. கர்த்தர் இன்றளவும் அப்படி வச்சிருக்கிறாரு. और आज के दिन तक परमेश्वर ने वैसे ही रखा है. இன்னைக்கு ஜெபிக்கும் போது நாங்க எப்படி தெரியுமா ஜெபிப்போம்? और आज प्रार्थना करते समय हम कैसे करते हैं இப்போ கொடுக்கறத காட்டிலும் और अब जो दे रहे उससे ஊழியத்தை தாங்கறத காட்டிலும் और जो सेवा को आप संभाल रहे उससे 1000 மடங்கு கொடுக்கணும். और 1000% हमें देना है மனப்பூர்வமா கொடுக்கணும். और पूरे मन से देना है. எந்த ஒரு இம்மி அளவு கூட ஒரு கடுகளப்பு இருக்காது. और कोई भी छोटा सा भी वहाँ पर கடுகளப்பு இருக்காதுன்னா ஒரு வருத்தம் இருக்காது. और उसमें कोई भी निराशपन नहीं होगा. கரெக்டா செஞ்சிருவேன். और सही से मैं कर देता हूँ. ஆமா கல்யாணம் முடிஞ்ச புதுசுல என்னோட வைஃப் சொல்லுவா. और शादी के शुरुआत में मेरी पत्नी कहती थी எத்தனை பேர் இருக்கறாங்களா ஏன் இங்க மட்டும் நீங்க கொடுக்குறீங்க வேற யாரும் கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லுவா. क्यों कितने सारे लोग हैं कहीं और आप दे सकते हो क्यों यहीं पर दे रहे हो. ஏன்னா அவ அப்பதான் சத்தியத்துக்குள்ள வந்த புதுசு. क्योंकि तभी वो सच्चाई के अंदर आए थे. நம்மள கர்த்தர் எதுக்குன்னு வச்சிருக்காரோ அதுக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கணும்.
हमें परमेश्वर ने जिस कारण से रखा है उसमें हम फायदेमंद होना है। ஆமா, இந்த நாமத்தின் செய்தியை கொண்டு வரும்போது इस नाम के उस संदेश को लेकर आते समय அப்போ கிறிஸ்டியாக்கோட அம்மா கேட்டாங்க, बहन क्रिस्टी जो है उनकी माता पूछने लगी அண்ணா வாராங்களா, சப்போர்ட்லாம் பண்றீங்களாப்பான்னு கேட்டாங்க. और भाई आ रहे हो तो उन्हें संभालते हो या नहीं। அப்போ நான் சொன்னேன், तब मैंने कहा என்ன ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறதே அதுக்காக தான், और मुझे आशीषित करके रखा है उसी कारण से, வேற எதுக்காகவும் கிடையாது. और किसी कारण कोई कारण नहीं। அதுக்காக என் உயிர் இருக்கிற வரை நான் செய்வேன். और जब तक मेरा जीवन है तब तक இன்னைக்கு मैं நீங்க ஃபோன் करूंगा। பண்ணி கேட்டாலும் கேட்டுக்கலாம். और आज भी आप फोन करना है तो कर कर पूछ सकते हो। ஆமா, வார்த்தையில நம்ம உண்மையா இருக்கணும். और उस वचन में सच्चाई से रहना है। அருமையான கர்த்தருடைய நாமத்தை நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. और अद्भुत रीति से परमेश्वर ने अपने नाम அந்த को दिया है நாமத்தின் மீது நம்ம ரொம்ப விசுவாசத்தோட இருக்கணும். और उस नाम पर पूरे विश्वास से रहना है। அதுல நம்ம ஒரு பிரயோஜனம் உள்ளவங்க ஜனமா இருக்கணும். और उसमें जो है एक फायदेमंद व्यक्ति के इंसान होना है। நம்மளால और हम हमारे द्वारा அந்த நாமம் எப்படி மகிமை அடைய முடியுமோ और वो नाम कैसे महिमा पा सकता है அதை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். उसे जो है प्रयोग कर लेना है। ஆமா, இங்க நிறைய நாள் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம், நிறைய பேர் இருக்கிறோம். यहाँ पर बहुत से लोग आए हैं ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. और कोई कारण से परमेश्वर ने हमें रखा है। அந்த காரணத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். उस कारण को जो है प्रयोग कर लेना है। இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் நாளைக்கு இருக்கிறது கிடையாது. आज जो है वो कल नहीं। எத்தனையோ பேர் காணாம மரிச்சு போயிடுறாங்க. और बहुत से लोग जो है दिखाई नहीं देते, वो जो है निकल गए हैं। கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. और परमेश्वर ने हमें रखा है அந்த நாமம் மகிமை அடையும்படியாக நம்ம வாழணும். பாத்துங்க, और उसका नाम महिमा पाने के लिए हमें जीवन व्यतीत करना है। நம்மளால என்ன செய்ய முடியும்? और हमसे क्या हो सकता है அத மனப்பூர்வமா செய்யுங்க. और उसे पूरे मन से कीजिए। ஆமா, நீங்க அதை வருத்தப்பட்டு செய்ய கூடாது. और एक निराशपन से नहीं। நீங்க செய்யற காரியத்தை और आप जो करते हो மனப்பூர்வமா உற்சாகமா செய்யுங்க. और पूरे मन से और उत्साहित से कीजिए। நீங்க செஞ்சு பாருங்க, और आप करके देखिए, பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். एक बहुत बड़े आशीष को இன்னைக்கு परमेश्वर எனக்கு देता है। 25 பேர் என்கிட்ட வேலை செய்றாங்க. और आज 25 लोग जो है मेरे नीचे हैं। ஆமா, அண்ணனுக்கு தெரியும். और भाई जानते हैं। ஆமா, தெரியாம ஒரு காரியம் நடக்காது. ஏன்னா எல்லாமே சொல்லி சொல்லி தான் செய்வேன். और बिना बताए कुछ होता नहीं, सब कुछ बताकर ही करता हूँ। கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். और परमेश्वर ने आशीष किया है। அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா और यही आशीष हमें यदि चाहिए, அந்த நாமத்தின் மீது நம்ம பற்றுதலா இருக்கணும். उस नाम के ऊपर जो स्थिर रहना है। ஆமா, அந்த நாமத்தின் மீது பற்றுதலா இருக்கும்போது और उस नाम पर जब स्थिर होते हैं, பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். एक बड़े आशीष को हम पा सकते हैं। சரி, வார்த்தைக்கு நேராக போகலாம். संदेश की ओर जाएंगे। ஏசாயா और यशाया 53ஆம் அதிகாரம் 53वां अध्याय 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 53:1. और 53वां अध्याय, उसमें पहला वचन पढ़ेंगे। எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. और परमेश्वर इस वचन को आशीष करके दे। ஆம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. आपको स्तुति करते हैं पिता। வார்த்தையிலிருந்து நீங்க பேசுங்க தகப்பனே. और वचन के माध्यम से आप बोलिए। கர்த்தாவே, இந்த ஊழியத்தில் ராஜா, और परमेश्वर इस सेवा के अंदर, கர்த்தாவே, இந்த வசனம் மூலமா अनेक நேரம் எங்களோட பேசியிருக்கீங்க தகப்பனே. और इस वचन के माध्यम से बहुत समय आपने बात किया है। அந்த வசனத்துக்கு நாங்கள் இன்றளவு உண்மையோடு உத்தமத்தோடு இருக்க, और आज तक उस वचन के लिए सच्चाई से रहने के लिए நீங்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. आपने जो अनुग्रह दिया इसके लिए धन्यवाद। நீங்க பேசுங்கப்பா, आप बोलिए प्रभु। நாங்கள் யாவரும் கேட்கிறோமப்பா. हम सभी लोग सुनते हैं தேவையெல்லாம் நீங்க சந்திங்க. और सारे जरूरतों को आप पूरा कीजिए। யெகோவா மேசியா நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. और यहोशू मसीह के नाम से मांगते हैं, जीवित पिता, ஆமென். आमीन। உட்காரலாம். हम सब बैठेंगे। இங்க வசனம் சொல்லுது, यहाँ पर वचन कहता है, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை और हमारे द्वारा जो सुना है விசுவாசித்தவன் யார்? और इसे विश्वास करने वाला कौन है? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? और परमेश्वर का भुज बल किस पर प्रकट हुआ है? இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் பாத்துருங்க. ये वचन बहुत ही महत्वपूर्ण है। இந்த செய்தியை அண்ணன் கோயம்புத்தூர் கொண்டு வரும்போது, और इस संदेश को भाई कोयम्बतूर लेकर आते समय இதை अनेகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. बहुत से लोग उसे स्वीकार नहीं किए। இந்த செய்தியை கேட்கிறவங்க நிறைய பேர் அதை பரியாசம் செஞ்சுட்டு போனாங்க. और इस संदेश को जिन्होंने भी सुना, उन्होंने टट्टा उड़ाकर जो गए हैं वो। இதன் மூலியம் இதுல இருந்து அந்த நம்மளுடைய கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பாங்க அண்ணன். और इसके द्वारा ही परमेश्वर के नाम को प्रकट करके दिखाते हैं। யாத்திராகமம் 6:2 இருந்து சொல்லி और 2 சொல்லுவாங்க. और निर्गमन 6वां अध्याय, उसमें दूसरे वचन से அந்த कहते हैं, யெகோவாங்கிற பேரை சொல்லி, और यहोवा उस नाम को बताकर, எப்படி அந்த யெகோசுவாங்கிற வார்த்தை எப்படி உள்ள இருந்து வருதுங்கறத வெளிப்படுத்தி காண்பிப்பாங்க. और उसके अंदर से यहोशुआ कैसे प्रकट होता है उसे दिखाते हैं। இந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போது और इस वचन को जब हम सुनते हैं ரொம்ப சந்தோஷமா இருக்குது. बहुत खुश होता है।
நான் என்னோட வண்டியில எல்லா வண்டியிலுமே அந்த யாதுகே வாவுகேங்கிற இதை ஒட்டி வச்சிருப்பேன். और मेरे हर गाड़ियों में जो है याद है वावे वो लगा कर रखा हूँ. அப்போ ஒரு சகோதரர் வந்து இதை ஒரு இடத்துல செய்தி கொடுக்க போயிருந்தோம். और एक जगह पर जो संदेश देने गए थे அதை பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. और उससे देखकर बहुत ही टट्टा उड़ाकर हंस रहे थे वो. இது என்ன ரொம்ப கிண்டல் பண்ணி ரொம்ப பரியாசம் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. और बहुत टट्टा उड़ाया उन्होंने. ஊழியக்காரங்க அது எவ்வளவு எடுத்து சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. और सेवक ने बहुत समझाने की कोशिश की கடைசியா சொல்லிட்டாங்க, और आखिर में कह दिया, இதை நீங்க இன்னைக்கு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க, और आज इसे देखकर हंस रहे हो, ஒரு நாள் உங்களை பார்த்து சிரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. और एक दिन ऐसा ना हो कि आपको देखकर हंसने लगे लोग. இது அடிக்கடி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ये बहुत सा समय जो है बताया होगा. ஏன்னா அது நான் சொல்லணும்ல, और उसे मुझे भी कहना है, கூட இருந்து நானும் இருந்திருக்கிறேன். और उनके साथ मैं भी था तभी. பாருங்க, அடுத்த மாசம் போறோம், और अगले महीने हम जाते हैं वहाँ पर, அவருக்கு பைத்தியம் சொல்லி ஒரு சர்டிபிகேட்டே கிடைச்சிச்சு. और उनको जो है एक पागल है करके एक सर्टिफिकेट मिल गया उन्हें. அந்த நாமத்துல எவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கு நீங்க நினைச்சுக்கிறீங்க. उस नाम के अंदर कितना सामर्थ है देखिए. அந்த நாமத்துல எவ்வளவு வல்லம் இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. उस नाम के अंदर कितना सामर्थ है देखिए. ஒருபோது அந்த நாமத்தை குறித்து நம்ம பரியாசம் பண்ணி பேசற கூடாது. और कभी भी वैसा ना हो कि उसका टट्टा उड़ाए. எந்த இடத்துல நம்ம போய் பேசினாலும், और जहाँ पर भी जाकर हम बोले, அந்த நாமத்தில் உள்ள வல்லமை நம்ம எடுத்து பேசணும். பாத்தீங்க, उस नाम के अंदर के सामर्थ को बताना है. அந்த சகோதரன் இன்னைக்கு வர और वो भाई आज तक ஒரு தெளிவான இதுல இல்ல பாத்தீங்க. और उनका दिमाग जो स्पष्ट नहीं हुआ है. ஆமா, நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் இது ஒரு பயமுறுத்தணும்னு சொல்லல. ये डराने के लिए मैं नहीं बता रहा हूँ. இது வந்து ஒரு சாட்சியா நான் சொல்றேன் ये பாத்தீங்க. गवाही के रूप में बता रहा हूँ मैं. அவர் நான் நேரா தான் இப்படி தான் போவேன், வண்டியில முன்னாடி தான் போவாரு. और गाड़ी से जाते समय मेरे सामने से वो जाते அவர் हैं. இன்னும் அந்த அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியல, நான் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. और आज भी मैं कौन हूँ वो पहचान नहीं पाते. காரணம் என்னன்னா, उसका कारण क्या है? அந்த நாமத்தை ஒருபோது நம்ம பரியாசம் பண்ணி பேசிட கூடாது. उस नाम को कभी भी टट्टा नहीं उड़ाना है. ஒரு செய்தி வருதுன்னா அந்த செய்திக்கு நம்ம ஒப்படைச்சிடணும் பாத்தீங்க. एक संदेश यदि आता है तो उसके लिए सौंप देना है. அந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம இருக்கும்போது, और उस वचन के लिए जब सौंप कर हम रहते हैं, அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் பாத்தீங்க. एक बहुत बड़ा आशीष होता है. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். उस आशीष को जरूर पाना है. ஆமா, எப்படி நம்ம பிதாக்கள் நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருந்து நிறைய இடத்துல கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்காங்க. और जुने करार में बहुत सी जगह पर नाम को प्रकट करके दिखाया है. எல்லாமே உங்களுக்கு தெரியும், தெரியாத ஒண்ணும் கிடையாது. आप सभी लोग जानते रहोगे, ऐसा नहीं है कि कुछ भी नहीं आपको पता है. ஆதியாகமத்துல யெகூதாக்குள்ள காரியத்தை சொல்லியிருப்பாங்க. और जुने करार में தெரியும்ல எல்லாத்துக்கும். और उत्पत्ति में जो यहूदा के बारे में वहाँ पर है, சுவாவோட மகள் और शुआ की जो बेटी है. இப்படி எல்லா இதுல காரியத்தை வெளிப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்தி செய்தி கொடுக்கிறோம். और ये सारे चीजों को बताकर जो परमेश्वर के नाम के बारे में संदेश दे रहे हैं. நம்ம அந்த செய்தி கேட்டாச்சு, हमने इस संदेश को सुन लिया. நம்ம அந்த செய்தி நம்ம எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறோம்? हम इस संदेश के बारे में कितने लोगों को बता रहे हैं? நம்மளுடைய பங்கு என்னவா இருக்குது? और हमारा भाग क्या है? நம்ம அதுல ஏதோ ஒரு பங்கு நம்ம கண்டிப்பா இருக்கணும் பாத்துருங்க. उसके अंदर एक भाग जरूर होना है. பவுலுக்கு ஒரு காலத்துல அந்த சிலுவை பற்றின உபதேசம் தெரியாது. और पौलुस एक समय में क्रूस का उस समाचार को नहीं जानता था. அந்த புயத்தின் செய்தி தெரியாம, और उस भुजबल का समाचार वो नहीं जानता था. புயத்தில் உண்டான காயங்கள் பத்தி தெரியாம, और उस भुजबल में जो घाव गिरा है उसके बारे में नहीं जानता था. अनेகரை துன்பப்படுத்தி கொண்டிருந்தாரு. बहुत से लोगों को उसने कष्ट दिया. ஒரு நாள் தெரிஞ்சிச்சு. पर एक दिन वो समझ गया. தெரிஞ்ச உடனே அவர் சும்மா இல்ல பாத்துருங்க. वो जानते ही वो ऐसे ही नहीं रहा. அந்த நாமத்தை எல்லா பக்கமும் பறைசாற்றி வந்தார். उस नाम को हर जगह पर फैलाया. இன்னைக்கு நம்மளுடைய பொறுப்பு அப்படிதான் பாத்துருங்க. और आज हम पर भी वो जिम्मेदारी है. அவருடைய நாமத்தை எல்லா பக்கமும் சொல்லணும் பாத்துருங்க. और उसके नाम को हर जगह पर बताना है. ஏதாவது ஒரு பங்கு நம்ம எடுத்துக்கொள்ளணும். और एक तो भाग लेना है उसमें जरूर. அந்த ஊழியத்துல நம்ம ஒரு பங்கா இருக்கும்போது, उस सेवा के अंदर जब एक भाग बनते हैं, அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் एक பாத்துருங்க. बहुत बड़ा आशीष होता है. நான் ஒரு காரியம் சொல்றேன். एक चीज मैं बताता हूँ. நம்மளோட வீடு வந்து கோயம்புத்தூர்ல இருக்குது. और अपना घर जो कोयम्बतूर में है. கோயம்புத்தூர்ல இருக்குது. நம்மளோட இடத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு மரம் வச்சுட்டாங்க. और हमारे बगल में जो है बाजू के घर वाले ने एक पौधा लगा दिया. அந்த மரம் பெருசா வளர்ந்து வந்துருச்சு. और वो पेड़ जो है बढ़ गया है बहुत. நான் போய் பார்த்ததே கிடையாது. और मैं जाकर देखा ही नहीं. ஆமா, இந்த வீட்டுக்குலாம் போகவே மாட்டேன். और कहीं पर मैं जाता नहीं. பப்பாளி மரமும் முருங்கை மரமும் வச்சிருக்காங்க. एक पपाया और एक शेंगा का झाड़ रखा है. இது வளர்ந்து கனி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. और ये बढ़कर जो है फल देने का समय आ चुका है.
இதை இப்போ அவங்க குடியிருக்கிறவங்க பறிக்க போறாங்க. और ये वो जहाँ पर वो जो जगह पर वो रहते हैं वो उसे निकालने जाते हैं. இப்போ அவங்க பக்கத்து அதாவது நம்ம இடத்துல வேற ஆள் வச்சிருக்கிறாங்க. हमारे जगह पर दूसरों ने रखा है இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா சண்டை ஆயிடுச்சு. और वहाँ पर एक झगड़ा जैसा हो गया அவங்க மரத்துல இருந்து கனியை பறிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. और वो उस पेड़ से उसे फल को निकालना नहीं है ऐसे बोल रहे थे. கடைசியா அவர் மரத்தை வெட்டியே போட்டாரு பக்கத்து வீட்டுக்காரரு. और आखिर में बगल में जो रहते हैं उन्होंने उस पेड़ को ही काट दिया. நான் எதுக்கு சொல்றேன்னா मैं क्यों कहता हूँ அதே போல தான் தேவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா वैसे परमेश्वर क्या करता है நம்மள ஒரு நோக்கத்துக்காக வச்சிருக்கிறாரு. एक विचार के साथ रखा है அந்த நோக்கத்தை கண்டிப்பா கேட்டு நிறைவேற்றி கொள்ளணும். और उस विचार को जरूर सुनकर उसे पूरा करना है. நம்ம எல்லாம் ஒரு மரம் தானே. हम सब एक पेड़ है. நம்ம நிறைய டைம் இந்த செய்திலாம் கேட்டிருப்போம். इस संदेश को बहुत सा समय सुना होगा. நம்ம கிட்ட இருந்து அவருடைய நாம மகிமை அடையும்படியாக और हमसे जो उसका नाम महिमा पाने के लिए ஏதாவது ஒரு காரியம் செய்யுங்க. कुछ ना कुछ आपको करना है. ஒன்று ஊழியத்தை தாங்குங்க, सेवा को संभालिए, நல்லா ஜெபிங்க, नहीं तो प्रार्थना कीजिए, ஊழியத்தை செய்யுங்க. नहीं तो सेवा को कीजिए. ஏதாவது ஒரு காரியம் நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகணும். जरूर कुछ ना कुछ उसमें करना है. அதற்காக தான் தேவன் நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்து और வச்சிருக்காரு. इसीलिए परमेश्वर ने उस जीवन को देकर रखा है. இல்ல அந்த ஜீவன் என்னைக்கே போயிருக்கு நம்ம விட்டு. नहीं तो ये जीवन कब का निकल चुका होता. இந்த நாமம் நமக்கு தெரியணும்னு வச்சிருக்காரு. ये नाम जानना है इसलिए रखा है. தெரிஞ்சு நம்ம அமைதியா இருக்க கூடாது. और जानकर ऐसे शांत नहीं रहना है. பவுல் சும்மா இருந்தாரா? पौलुस शांत थे क्या? எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு வேதனைகள். और कितना निंदा और कितना उन पर कष्ट आया. எந்த நாமத்திற்கு விரோதமா எழும்பி நின்னாரோ जिस नाम के विरुद्ध में वो खड़े थे அந்த நாமத்தை குறித்து சொல்றாரு. उस नाम के बारे में कहते हैं. அதாவது சிலுவை பற்றின உபதேசம் और क्रूस का जो समाचार है கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. जो नाश होते हैं उनके लिए पागलपन है. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்குன்னு சொல்றாரு. और जो उद्धार पाते हैं हमारे लिए एक परमेश्वर का बल है. எந்த பவுல் और जो पौलुस அந்த நாமத்துக்கு விரோதமா எழும்பி நின்னாரோ उस नाम के विरुद्ध में खड़ा था, அந்த நாமத்தை கேட்ட உடனே उस नाम को सुनते ही, அந்த செய்தி அவர்கிட்ட வந்த உடனே उस संदेश उसके पास आते ही அந்த நாமத்திற்கு வைராக்கியமா வாழ்ந்தாரு. और उस नाम के लिए जील से उसने जीवन व्यतीत किया. நம்ம இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கிறோம். हम आज इतने लोग हैं, நமக்கு பொறுப்பு இருக்குது. हमारे ऊपर एक जिम्मेदारी है. நான் சொன்ன மாதிரி ஊழியத்தை தாங்கக்கூடிய பொறுப்பு இருக்குது. और सेवा को संभालने का जिम्मेदारी है. ஊழியத்தை செய்யக்கூடிய பொறுப்பு இருக்குது. और सेवा करने का जिम्मेदारी है. ஊழியத்திற்காக ஜெபிக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது. और सेवा के लिए प्रार्थना करने का जिम्मेदारी நம்ம है. ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். कुछ ना कुछ हमें करना है. சும்மா இருந்துற கூடாது. ऐसे ही शांत नहीं रहना है. ஏதோ வாழ்ந்தோம், ऐसे जी लिए ஏதோ சந்தோஷமா இருந்து போய் சேர்ந்தோம்னு இருக்க கூடாது. और खुश रहे और ऐसे चले गए. அவருடைய வார்த்தைக்குன்னு உண்மையா இருக்கணும். उसके वचन के लिए सच्चाई से रहना है. அவருடைய நாமத்திற்கு சாட்சியா வாழணும். और उसके नाम के लिए गवाही के रूप में रहना है. அந்த சாட்சியுள்ள வாழ்க்கை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். उस एक गवाही के जीवन को परमेश्वर बांट चुका है. ஆமா, அதனால தான் பழைய ஏற்பாட்டின் காலத்துல மோசே சொல்லும்போது और इसलिए जुने करार में जब मूसा कहता है நம்மளுடைய பிதாக்களுக்கு அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும்னு சொல்றாரு. और हमारे पूर्वजों के लिए जो भी उसने प्रतिज्ञा दिया है उसे अपने बच्चों को सिखाना है. வீட்டில் இருக்கும்போது, जब भी घर पर होते நம்ம हैं பேசி கொண்டிருக்கும்போது, और जब भी हम बातें करते हैं ஒவ்வொரு நேரமும் அவர் செஞ்ச கிரியை சொல்லி வளர்க்கணுமா. और हर समय में उसने जो क्रिया किया है उसे बताना है. நமக்கு அவர் செஞ்ச கிரியை என்னது? और हमारे लिए क्या क्रिया किया उसने? அவர் சிலுவையில் நமக்காக ஆணில அறையப்பட்டிருக்கிறார். और क्रूस में खिले से वो मारे गए. இந்த வார்த்தை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். और इस वचन को अपने बच्चों को बताना है. अनेक ஜனங்களுக்கு நம்ம சொல்ல கடமைப்பட்டவர்களா இருக்கோம். और बहुत से लोगों को बताने के लिए हम जो जिम्मेदार है. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது, और इसलिए यशायाह भविष्यद्वक्ता कहते समय எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை और हमारे द्वारा जो आपने सुना है விசுவாசித்தவன் யார்? और किसने उस पर विश्वास किया? अनेகர் விசுவாசிக்க மாட்டாங்க. बहुत से लोग विश्वास नहीं करेंगे. சிலுவையில் அறையப்பட்டாருங்கறத நம்புவாங்க, அவ்வளவுதான். और क्रूस पर मारे गए उस पर ऐसी भरोसा करेंगे. ஆனா அதுக்கப்புறம் கீழ சொல்றாரு, उसके बाद वो नीचे कहते हैं கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? और यहोवा का भुजबल किस पर प्रकट हुआ है? அந்த புயத்தின் மகத்துவம் நமக்கு தெரிஞ்சதுனால தான் और उस भुजबल का जो महत्वपूर्ण चीज जो हमें पता चला है அந்த யெகோவாங்கிற நாமத்தின் மீது நம்ம பற்றுதலா இருக்கிறோம். और यहोशुआ उस नाम पर हम जो स्थिर है. அந்த புயத்தின் மகத்துவம் நமக்கு தெரியலனா, और भुजबल का महत्व हमें यदि नहीं पता होता, நம்மளுடைய கண்கள் அவர் மறைச்சிருந்தார்னா, हमारे आंखों को यदि बंद किया होता, கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்காது. जरूर हम नहीं जान सकते थे. அந்த நாமத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. उस नाम को हमें जो प्रकट किया है, நம்ம சாட்சியா வாழணும். हमें एक गवाही रूप से रहना है. பேதுரு पतरस அவர் ஒரு நாட்கள் அப்படிதான் பத்துருங்க. वो भी एक दिनों में ऐसे ही था.
அவருக்கு அந்த செய்தி வந்த உடனே और वो संदेश आते ही அவர் சும்மா இல்ல பாத்துருங்க. वो शांत नहीं रहा பெந்தேகோஸ்தே நாளுல और पेंटेकोस्ट के दिन में அவர் உரத்த சத்தமாய் और ऊंची आवाज से அந்த சிலுவை பற்றின உபதேசத்தை சொன்னார் பாத்துருங்க. और क्रूस का उस समाचार को बताया। ஆமா நிறைய வசனங்கள் இருக்குது. बहुत से वचन है நம்ம எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதனால ஒரு சில அப்படி காரியங்களை சொல்லிட்டு வரேன். और सभी लोग जानते हैं, इसके लिए कुछ चीजों को मैं बताते आ रहा எதுக்கு சொல்ல வரேன்னா हूं। ये सब मैं क्यों बता रहा हूँ? அந்த செய்தி நம்ம கிட்ட வந்த உடனே और वो संदेश हमारे पास आते ही அந்த நாமத்திற்கு நம்ம அப்படியே ஒப்பு உடைச்சிரணும். और उस नाम के लिए सौंप देना है, ऐसे ही அப்படி நம்ம சரண்டர் ஆகணும். ऐसे सरेंडर होना है। அந்த பேதுரு சொன்ன உடனே और जैसे पतरस ने कहा உரத்த சத்தம் அங்குள்ள ஜனங்களுக்கு எச்சரிக்கை விட்டு செய்தி சொன்னார். और ऊंचे आवाज से उन्हें जो है सावधानी का एक संदेश को दिया। நீங்க சிலுவையில் அறைஞ்ச அந்த கிறிஸ்துதாம்பா ஆண்டவர்னு சொல்லி சொன்னார். और क्रूस पर जो मारे गए वही मसीह है करके बताया। அந்த புயத்தின் செய்தி அங்க அவர் சொன்னாரு. और उस भुजबल का समाचार बताया। இந்த புயத்தின் செய்தியை நம்மளும் சொல்லணும் பாத்துருங்க. और इस भुजबल का संदेश को हमें भी बताना है। நம்ம மேல அது கடமையா இருக்குது. हम पर एक जिम्मेदारी है वो। ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வாரோம், ठीक है, हफ्ते में एक दिन आए, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் செய்தி கேட்குறோம், आधा 1 घंटा संदेश सुन लिया அப்படியே போறோம். और ऐसे जा रहे हैं நம்மளுடைய வாழ்க்கை காரியத்தை பார்த்துட்டு அப்படியே வாழ்ந்துடக்கூடாது. और जीवन के चीजों को देखकर ऐसे ही नहीं रह जाना है। எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. और मुझे भी बहुत से काम है। ஆமா எனக்கு தெரியும், நான் ஃபோன் எனக்கு வந்துட்டே இருக்கும். और फोन लगातार आता है। ஆனா எந்த நேரமும் என்னோட செய்தியை நிறைய காரியங்களை தியானிச்சிட்டு இருப்பேன். और कभी भी देखने जाएंगे तो भाई का संदेश में ध्यान करते ही रहता हूँ। அன்னைக்குள்ள செய்தி ஒரு சில செய்தி கேட்டாலும் நான் சொல்ல முடியும் பாத்து. और वो संदेश को सुनेंगे तो अगर आप पूछोगे तो बता सकता हूँ, காரணம் மனசுக்குள்ள இருக்குது. क्योंकि वो सारे चीज मेरे मन के நிறைய अंदर है। செய்தி புக் படிக்க மாட்டேன். और संदेश के जो पुस्तक में पढ़ता नहीं, மனசுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். और मन के अंदर परमेश्वर ने रखा है। அந்த செய்தியை யெகோசுவாங்கிற நாமத்தை சொல்லி கொண்டு வரும்போது और यहोशुआ इस नाम को बताते आते समय அநேக இடத்துல போய் சொல்லியிருக்கிறோம். बहुत सी जगह पर जाकर बताया है ஆமா கூடவே போவேன். और साथ में जाते थे। அந்த செய்தி கேட்டு துள்ளி குதிச்ச ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. और उस संदेश को सुनकर उछलने वाले लोग बहुत से हैं। ஆமா இன்னைக்கு நானும் அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, आज मैं भी क्या कहना चाहता हूँ, இந்த நாமம் நமக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். इस नाम को हमें ही प्रकट करके रखा है அதை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். और उससे जो है फायदे में लाना நல்லா है। சொல்றத நல்லா கவனிச்சுக்கிறீங்க. अच्छे से आप ध्यान दीजिए। அநேகர் இருக்காங்க இந்த உலகத்துல, और बहुत से लोग इस संसार में हैं, அநேக ஊழியக்காரங்க இருக்காங்க, बहुत से सेवक हैं, அநேகர் உண்மையா உத்தம ஊழிய செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. और सच्चाई से सेवा करने वाले बहुत से रहेंगे। எதுக்கு கர்த்தர் இந்த நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிச்சார் நமக்கு தெரியாது. क्यों परमेश्वर ने इस नाम को प्रकट किया हमें पता नहीं, அது ஒரு நோக்கம் இருக்கும். पर उसका कोई तो होगा योजना, அதை நாம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். और उसे हमें फायदे में लाना है। நான் நினைக்கிறது அதுதான் பாத்துருங்க. और मैं वही सोचता हूँ, இன்னைக்கு இந்த ஊழியத்தை தாங்கிறதுக்குன்னு और इस सेवा को संभालने के लिए அநேகர் வெளியே இருந்து வரலாம். बहुत से लोग बाहर से आ सकते हैं, அந்த இடத்துல நம்ம தோத்து போய் விடக்கூடாது. पर वहाँ पर हार नहीं जाना है। கூட போய் பாருங்க. और साथ में जाकर இந்த देखिए। நாமத்திற்குன்னு நிறைய பேர் வைராக்கியம் எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. और इस नाम के लिए बहुत लोग झील से उठने के लिए तैयार हो गए। அவங்க எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா और यदि वो खड़े रहने लगे, அப்ப நம்மளோட நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்க. अपना क्या स्थिति होगा देखिए। இந்த நாம கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. और इस नाम को हमारे लिए प्रकट किया है। அந்த நாமத்தின் ஆசீர்வாதம் நமக்கு இல்லாம और उस नाम का आशीष हमारे पास नहीं हो, மத்த ஜனங்களுக்கு போயிடுச்சுன்னா और दूसरों के पास यदि चले गया, நமக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடும். और हमारा कोई फायदा नहीं। இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் கர்த்தர் தருவார். इस संसार का आशीष को भी परमेश्वर देगा। அவரோடு நம்ம மனவாட்டியா போகணும்னா, और उसके साथ यदि दुल्हन बनकर जाना हो, அந்த மணவாளனாகிய யெகோசுவா நாமத்தை நீங்க சொல்லியே ஆகணும். और उस दुल्हा का यहोशुआ का नाम அந்த बताना है, நாமத்திற்காக நீங்க வாழ்ந்தே ஆகணும். और उस नाम के लिए आपको जीना ही होगा। ஏதோ பேரளவுக்கு இங்க அந்த நாமத்தின் மீது நம்ம வைராக்கியமா வாழ்ந்துட்டு एक नाम के लिए यहाँ पर झील से रहकर வெளியே போய் நம்ம அந்த நாமத்தை நம்ம அதை கம்மியா பேசிடக்கூடாது. उस नाम के बारे में कम नहीं बोलना है बाहर जाकर। எந்த இடத்துல அவருடைய நாமத்தை நம்ம சொல்லி ஆகணும். और हर जगह पर उसके नाम को बताना ही है। ரட்சிப்புக்குரிய ஒரே நாமம் அது யெகோசுவாங்கிற நாமத்தை சொல்லி ஆகணும். और उद्धार का एक ही नाम है यहोशुआ करके बताना है। நீங்க அமைதியா இருந்தால், और यदि आप शांत रहे, அநேகர் எழும்பி விடுவார்கள். और बहुत से लोग खड़े रह जाएंगे, அநேகர் அந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. और बहुत से लोग इस नाम को उठाने लगेंगे। நம்மளுடைய ஆசையும் அதுதான். और अपना भी इच्छा वही है, ஆனா அந்த விஷயத்துல நம்ம முன்னுரிமை எடுத்துக்கொள்ள வேண்டும். पर उस विषय में हमें जो है पहला कदम
उठाना है। எதுக்கு இந்த நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்குது? और क्यों ये नाम यहाँ पर आया है? கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக வச்சிருக்கிறார். परमेश्वर ने एक योजना को रखा है இங்குள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். और यहाँ के लोग उद्धार पाना है இங்குள்ள ஜனங்கள் அவரோட சமூகத்துக்கு வரணும். और यहाँ के लोग उसके चरणों में आना है இங்குள்ள ஜனங்கள் மனவாட்டியாக தெரிந்து கொள்ளப்படணும். और यहाँ के लोग जो दुल्हन के रूप में छूना जाना இந்த है। செய்தி எல்லா பக்கம் போயிட்டு இருக்குது. ये संदेश हर जगह में जा रहा है। அநேகர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. बहुत से लोगों ने स्वीकार किया है அநேகர் அந்த நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறாங்க. और बहुत से लोग उस नाम को पहना है। அவங்க எல்லாம் வைராக்கியமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா और यदि वो झील से जीने लगे तो அவங்களும் வைராக்கியமா வாழணும். वो भी झील से जीना है அதை விட நம்மளும் வைராக்கியமா வாழணும். और उससे भी बढ़कर हमें झील से जीना எந்த है। இடத்துல போய் செய்தி சொன்னாலும் और जहाँ पर भी जाकर संदेश बताए நம்ம ஒரு அந்த இடத்துல ஒரு முன்னுரிமையா இருக்கணும். वहाँ पर एक का पहला स्थान अपना होना चाहिए। இந்த உலகத்தின் காரியம் எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போகும் பத்திரம். ये संसार के सारे चीजें नाश हो जाएंगे। இந்த காசு பணம் ये पैसा जो धन है ஐஸ்வர்யம்லாம் ஒன்றும் கிடையாது. सारा जो धन वो कुछ भी नहीं। ஒரு நிமிஷத்துல கர்த்தர் தந்துருவாரு. एक क्षण में परमेश्वर दे देगा। என் வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்சார். और मेरे जीवन में परमेश्वर ने किया है। எப்படி செஞ்சாருன்னா कैसे किया? அந்த நாமத்திற்குண்டு நான் செய்யணும்னு நினைச்சேன். और उस नाम के लिए कुछ तो करना है करके मैंने அந்த सोच लिया நாமத்திற்குண்டு உற்சாகமா கொடுக்கணும்னு நினைச்சேன். और उस नाम के लिए उत्साहित से देने के लिए चाहा। இது ஒரு இதுக்காக உங்களை சொல்லல. एक ऐसे में नहीं कहता, ஒரு நீங்களும் அந்த வளரணும் ஆசீர்வாதத்துல வளரணும்னு சொல்லி சொல்றேன். आप भी उस आशीष में बढ़ना है इसलिए मैं कहता हूँ। ஆமா, ஏதோ நம்மளுடைய மத்த ஜனங்கள் வாங்கி கொண்டிருக்கிற நாட்கள் இருக்க கூடாது. और दूसरों से लेने का समय ऐसा नहीं होना है। நம்ம மத்த ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாட்கள் வரணும். और हम जो है दूसरों को देने का समय आना है। நீங்க அதுக்கு என்ன செய்யணும்னா आपको इसके लिए क्या करना है? கர்த்தருடைய நாமத்திற்குண்டு உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கணும் பாத்தீங்க. और परमेश्वर के नाम के लिए और उत्साहित से और पूरे मन से करना है। எதை செஞ்சாலும் மனப்பூர்வமா செய்யுங்க. जो भी करो पूरे मन से करो। ஆமா, நான் அதுதான் சொல்றது. நான் எப்பவுமே சொல்றது मैं அதுதான். हमेशा वही कहता हूँ என்னோட மிஸ்ஸஸ்ல சொல்லுவேன். और मेरे मिसेस से भी वही कहता हूँ, சந்தோஷமா செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும். खुशी से और पूरे मन से करना है। அது செய்ய முடியலன்னா அதை பத்தி சிந்திக்க கூடாது. और यदि नहीं होता है तो उसके बारे में विचार नहीं நமக்கு करना है। கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ और परमेश्वर ने जो हमें दिया है அதுல உண்மையோட உத்தமத்தோட இருக்கணும். उसमें सच्चाई से रहना है। ஆமா, நான் இப்போ அநேகர் இந்த நாமத்தை ஏற்றுக்கொண்டு அநேகர் ஊழியத்திற்கு சாட்சியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. और बहुत से लोग इस नाम को स्वीकार करके सच्चाई से जीने लगे हैं। அதற்கு முன்பாக நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். उसके पहले हमें उस आशीष को पा लेना है। அவருடைய வருகையில் நம்ம கைவிடப்பட்ட ஜனமா இருந்திரக்கூடாது. और उसका आगमन में जो है छोड़े गए लोग जैसा नहीं होना है। அந்த நாமத்தின் ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பா வேணும். और उस नाम का आशीष जरूर हमें चाहिए। அந்த பவுல் அந்த நாமத்தின் செய்தியை கேட்ட உடனே और पौलुस उस नाम के समाचार को सुनते ही எப்படி வைராக்கியமா வாழ்ந்தாரோ और कैसे झील से जीने लगा எல்லாவற்றையும் और सभी चीजों में குப்பையாக எண்ணி வாழ்ந்தார். सभी चीजों को वो व्यर्थ मान लिया। நம்மளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும் பாத்தீங்க. हमारा जीवन भी वैसे ही होना है। இந்த உலகத்தின் காரியம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. इन संसार के सारे चीज कुछ भी नहीं। இந்த உலகத்தின் இருக்கிற காரியத்தை வச்சு और इस संसार में जो भी हमारे पास है அவருடைய நாமத்திற்குன்னு நம்ம ஏதாவது செய்யணும். उसे रखकर उसके नाम के लिए कुछ तो करना அதற்காக है। தான் கர்த்தர் நம்மள வச்சிருக்கார். और इसीलिए परमेश्वर ने हमें रखा है। ஒரு லட்சம் ரூபாய் நமக்கு தரலாம், 1 लाख हमें दे सकता है, ஒரு கோடி தரலாம், 1 करोड़ भी दे सकता है। எதை தந்தாலும் கர்த்தருடைய நாமத்திற்குன்னு எதையா நம்ம செய்யணும். जो भी मिलता है पर परमेश्वर के नाम के लिए करना है। ஆமா, நம்ம செஞ்சு வாழ்ந்தோம்னா और यदि करते रहेंगे அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். और वही बड़ा आशीष है। அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும். वो आशीष हमें चाहिए। அநேக காரியம் நம்ம பேசிட்டு இருக்கலாம். बहुत से लोग हम बहुत सा चीज हम बोल सकते हैं। நான் என்னுடைய வாழ்க்கையில் சாட்சி உள்ள காரியத்தை சொல்றேன். और ये मेरा जीवन का गवाही देता हूँ। அந்த நாமத்தின் மீது நம்ம பற்றுதலா வாழணும்ங்கற காரியத்தை நம்ம சொல்றோம். और उस नाम पर पूरे मन से उसमें रहना है करके मैं बता रहा அப்படி हूँ। இருக்கும்போது நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். जब हम वैसे रहेंगे उस नाम के आशीष को पालेंगे। சரி, கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करे।